வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுந்து, உப்பு தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 300 ml தயிர், உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, 3 காய்ந்த மிளகாய், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், 3 ஸ்பூன் எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை, மிளகாய், வெங்காயம், காய்ந்த மிளகாயில் உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு சேர்த்திட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி விடலாம். இது கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வதக்கி விடணும். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திட்டு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துறோம். ஏன்னா தயிருக்கு நம்ம ஏற்கனவே உப்பு கலந்து தான் வச்சுருக்கோம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு, அதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு 300 ml தயிர் உப்பு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு ஒரு 50 ml தண்ணி சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு மல்லித்தலை சேர்த்திடணும். மல்லித்தலை சேர்த்திட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விடணும். ஒரு 5 நிமிஷம் அது நாம் இதை கொதிக்க விடணும் இந்த மோர் குழம்ப. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வருது இல்லையா? இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.